ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் வந்துட்டு பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு ரொம்பவே பதட்டமாக போனாலையும் ஒரு பக்கம் ஃபோனில் பேசினது நம்ம காவேரி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் காவேரியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடாமோ, இனிமேல் விளையாடுற போது நீ ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மேம், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி கீழே விழுந்தனே எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வலிக்குதுங்க மேம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருடா பாப்பா, நீ அழுகாதடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துடுவார், அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லவும், மேம் என்ன மேம் சொல்கிறீங்க நீங்கள், இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூடவே இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, நீ இந்த கால் வலியால் ஸ்கூல்லலாம் இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணி நான் பேசுகிறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது காவேரி கூட வேலை பார்க்குறவங்க வந்து, இங்கே பாருங்கள் மேம், உங்களை பிரின்ஸிபல் ரூமில் கூப்பிட்றாங்க, என்னென்னு தெரியல, போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாருங்கள் மிஸ், கொஞ்ச நேரம் இந்த பாப்பாவை பார்த்துக்கிறீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வராரு. விஜய் வந்த உடனே நம்ம பாப்பாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. பாப்பா என்ன பாப்பா ஆச்சு, எப்படி விளையாடுற போது ஜாக்கிரதையாக விளையாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா கிட்ட கேட்கவும், அப்பா நான் ஜாக்கிரதையாக தான் விழுந்தேன், அதாவது ஜாக்கிரதையாக தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எப்படி விழுந்தனே தெரியலப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும், சரி சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், சரி வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், சரிங்கப்பா நம்ம போகலாம் மேம், நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க சார் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி எங்கேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் பாப்பா கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்றாங்க டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், பாப்பாவுக்கு சின்ன அடி தான், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கவலைப்படாமல் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய்க்கு ஒரே குழப்பம், ஃபோனில் பேசினது யாரு என்ன எதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காவேரி ஃபோட்டோ நம்ம கிட்ட இருக்குல்ல, நம்ம பாப்பா கிட்ட காட்டி கிளாஸ் மிஸ் இப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி பாப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாருமாமோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், உன்னோட கிளாஸ் மிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்களே, அந்த கதையில் வர கியூன் அதாவது குயின் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கும் டவுட் வந்துடுது. இங்கே பாருடா பாப்பா, நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அந்த ஃபோட்டோவை நீ பார்த்துட்டு என்னென்ன அதாவது இவங்க மாதிரி தான் இருப்பாங்களான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இங்கே பாருடா பாப்பா, இவங்க மாதிரி தான் இருப்பாங்களா உங்கள் கிளாஸ் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இவங்க மாதிரியே இல்லை, இவங்களே தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன பாப்பா சொல்கிற, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு பாப்பா கிட்ட ஃபோனை கொடுத்து, இங்கே பாருடா பாப்பா, கொஞ்ச நேரம் நீ ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இரு, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட வராங்க. வந்த உடனே, தாத்தா இங்கே பாருங்க தாத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், காவேரி அதாவது உண்மையாகவே இறந்துட்டாளா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா விஜய், எதுக்காக இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க தாத்தா, உண்மையாகவே காவேரி இறந்துட்டாவளா இல்லையா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அன்பு இருந்துட்டு, என்னப்பா விஜய், காவேரி இறந்து 5 வருஷம் ஆகுது, அவளை பற்றி நீ எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, அவளை பற்றி யோசிக்காம நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க சித்தப்பா, காவேரி இறந்து போகவும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என்கிட்ட என்னமோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும், இதை பார்த்துட்டு நம்ம தாத்தாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருப்பா விஜய், என்னை மன்னிச்சிருப்பா, நான் உங்ககிட்ட இருந்து 5 வருஷமா இப்படி ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள், தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்ன உண்மைன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த நாள் காவேரிக்கு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்த உடனே காவேரியும் நல்லா தான் இருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் காவேரிக்கு அதாவது உனக்கு கல்யாணம் ஆனது, தனக்கு கல்யாணம் ஆனதையோ இல்லை குழந்தை பிறந்ததையோ எல்லாத்தையுமே மறந்துட்டா, அவளுக்கு மெமரி லாஸ்
ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கோ எதுவுமே இல்லை, உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம காவேரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மறந்து இருக்கிறதுனால பாட்டி நான் அதாவது உன்னோட சித்தப்பா சித்தி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது காவேரியால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. காவேரி இருந்தால் தானே பிரச்சனை. காவேரி உன்னோட லைஃப்ல இருந்தா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்றதுக்காக தான் உன்கிட்ட காவேரி இறந்துட்டதாகவும் அவங்க கிட்ட நீ இறந்துட்டதாகவும் சொல்லி 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல தாத்தா. நான் காவேரி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு துரோகத்தை நீங்க எனக்கு பண்ணியிருக்கீங்க. இனிமே உங்க யார் மூஞ்சிலையும் நான் முழிக்கவே மாட்டேன். நீங்க யாரோ நான் யாரோ, நானும் காவேரி கிட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு நம்ம சாரதா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது கதவை ஓபன் பண்ணி பார்க்கவும் நம்ம விஜய் நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம காவேரியை பார்த்த விஜய் இருந்துட்டு பயங்கர எமோஷனலா காவேரியை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீங்க யாரு, எதுக்காக என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கேட்கவும், காவேரி நான் தான் உன்னோட புருஷன் காவேரி, இத்தனை வருஷமா நம்ம கிட்ட பொய் சொல்லி என்னையும் பிரித்து வச்சுட்டாங்க காவேரி. உனக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அதை சாக்க வச்சு என்னையும் பிரித்து வச்சுட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா வராங்க. வந்த உடனே சாரதா இருந்துட்டு விஜயை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. விஜய் தம்பி, நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்க? இங்கே பாருங்கத்த, நான் அதாவது உங்ககிட்ட நான் இறந்ததாகவும் என்கிட்ட காவேரி இறந்ததாகவும் போய் சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க அத்தை. இத்தனை வருஷமா உங்களுக்கு கூட என்ன பார்க்கணும்னு தோணல இல்ல அத்தை. இங்க பாருங்க தம்பி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள எப்படியாவது பார்த்துடணும் தான் நான் இத்தனை வருஷமா அதாவது என்னோட பேத்தியை பார்க்கறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அதாவது நீங்க இருந்த பழைய வீட்டுல எல்லாரும் காலி பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டு அதான் சொன்னாங்க. அதாவது நேத்து கூட உன்னோட சித்தப்பா என்ன மீட் பண்ணி அதாவது இனிமேல் நீங்கள் என்னை பார்க்கவோ கூடாது அப்படின்னு என்னை மிரட்டிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, இத்தனை வருஷமாக என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலையும் இத்தனை வருஷமாக உங்கள் நினப்பால் தான் இருந்திருக்கா. தினமும் அதாவது உங்கள் கனவோடு தான் இருக்கா. ஆனால் எதுவுமே நான் அவகிட்ட சொல்லலை. அவகிட்ட சொன்னால் என் புருஷன் எங்கன்னு கேட்டான். உன் புருஷன் இறந்துட்டாண்டின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இத்தனை வருஷமாக அவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் இருந்த தம்பி. என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அத்தை? நீங்கள் இத்தனை வருஷமாக நான் இறந்துட்டது அதனால நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தானே எல்லா பொய்யும் சொல்லி எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க அத்தை, இனிமேலும் நாங்கள் பிரிஞ்சு இருக்க விரும்பல அத்தை. இங்கே பாரு காவேரி, உனக்கு ஞாபகம் வந்தாலையும் வரலனாலையும் நான் தான் உன்னோட புருஷன், உன்னோட பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லி காட்டவும், அம்மோ நான் தான் உன்னோட அம்மாவா? எனக்கே தெரியாதடா தங்கம், நான் உன்னோட அம்மானு தெரிஞ்சிருந்தா உன்னை இப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டேன்டா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுகவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி, நம்ம பாப்பா, விஜய் இவங்க 3 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு மாதிரி எமோஷ்னல் சீனாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாருங்க, இத்தனை வருஷமா நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, எங்களை தேடி நீங்கள் வந்திருக்கலாம்ல, நான் தான் இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட அம்மாவும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியும் தானே, அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் அவங்க கூட பேசியிருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏங்க பேசல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்னோட ஃபோன் எல்லாமே ஆக்சிடெண்ட்டில் அதாவது தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புது சிம்மு புது நம்பர் தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யாரோட நம்பரும் யாரோட காண்டாக்ட் நம்பரும் எனக்கு தெரியாது. அதனால தான் யாரையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு வந்த 2 நாளில் என்னை வேறு ஊருக்கு ஷிப் பண்ண வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் நீ இறந்துட்டதா சொன்னதுனால நான் எதுவுமே என்னோட மைண்டில் இல்லவே இல்லை. நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் தெரியுமா. அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது பாப்பா மட்டும்தான். பாப்பா மட்டும் நம்ம கூட இல்லைன்னா கண்டிப்பாக நான் அப்போவே அதாவது கண்டிப்பாக செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குட்டி பாப்பா இருந்துட்டு, மா என்னோட பேரும் காவேரி தான்மா, அப்பா உங்களோட பேர் தான் எனக்கும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, என்னங்க பாப்பாவுக்கு நம்ம பேரை வச்சிருக்கீங்க, என்னோட பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, உன்னோட நினப்பு என்னை விட்டு எப்போவுமே போகக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னோட பேரை
நான் காவேரின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாவுக்கு வச்சேன். காவேரின்ற பேர் உனக்கு பிடிக்கலையா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க என்னோட பேரும் அவளோட பேரும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படிங்க? எனக்கு என்னோட பேரை வச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் 2 பேருக்கும் ஒரே பேர் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா, அதுக்கப்புறம் நம்ம அன்பு, அதுக்கப்புறம் ராதா இவங்க 3 பேருமே சாரதா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? இங்கே வரவே வராதிங்க. இத்தனை வருஷமா எனக்கு துரோகம் பண்ணவங்க நீங்கள் இனிமே என் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா விஜய், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லு? அது மட்டும் இல்லாமல் பாப்பாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுப்பா. ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னோட நல்லதுக்காக தானே இத்தனை வருஷமா நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க தாத்தா, என்னோட நல்லதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா? இந்த பிஞ்சு முகத்தை பாருங்க, எத்தனை முறை அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேட்டிருக்கோம். அப்போ கூட உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும்னு கூட தோணலைல்ல? அப்படி சொல்லியிருந்தா நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணு முன்னாடி நிப்பாட்டி இருப்பேன்ல. எத்தனை முறை என்னோட அம்மா வேணும்னு கேட்டிருப்பா உங்கள் கண்ணு முன்னாடியே. நீங்கள் அவ்வளோ கல்லு மனசாக உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவ்வளோ கல்லு மனசாக இருக்கிறவங்களுக்கு நானும் எந்த ஒரு பரிதாவும் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா விஜய், காவிரியால் உனக்கும் பாப்பாக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நினச்சிதான் நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன்க்கா. விஜய், என்னை மன்னிச்சிருப்பா, நான் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. இனிமேல் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது? இதுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா தாத்தா, அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் தாத்தா கிட்ட கோவப்பட்டு பேசாதீங்கப்பா. தாத்தா பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் தாத்தாவும் பாவம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி பேசவும், இதை கேட்டு நம்ம தாத்தாவுக்கு பயங்கர எமோஷ்னலாக, பாப்பா உன்னோட எமோஷ்னலை நான் புரிஞ்சுக்காம இருந்தேன், ஆனால் நான் பேசுகிறத நீ புரிஞ்சுக்கிட்டே இப்படி உங்க அப்பங்கிட்ட நீ சப்போர்ட் பண்றியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா கிட்ட போயிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, இத்தனை வருஷமா காவேரியும் நம்ம விஜயும் பிரிச்சு வச்சது நான் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லல. ஆனா உங்க குடும்பத்தால என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அனுபவிச்சதெல்லாம் நிறைய. அதனாலதான் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க ஐயா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லாதீங்க ஐயா, நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னெல்லாம் இல்லை, நடந்த விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும். எங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுக்காக என்னோட பொண்ணையும் உங்கள் பேரனையும் பிரித்து வச்சது ரொம்ப பெரிய பாவங்க ஐயா. என்னோட பொண்ணு என்ன பாவம் பண்ணா? உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தானே பண்ணா. அந்த பசுபதியால் நம்ம குடும்பத்துக்கு வந்தது பெரிய அவமானம், நிறைய இழப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னோட பொண்ணு என்னோட பேத்தி இழந்து எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, அதை நீங்கள் ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ ஐயா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இவங்களுக்கு இனிமேல் நான் எந்த விதத்துலையும் பாவம் பார்க்கறதே இல்லை, இனிமேல் யாருமே எனக்கு இல்லை. இங்கே பாருங்க தாத்தா, இனிமேல் என் பொண்டாட்டி நான், என்னோட புள்ள, என்னோட அத்தை மட்டும்தான், யாருமே என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தாத்தா இருந்துட்டு போய் விஜய் காலில் விழுந்துடுறாங்க. விஜய், என்னை மன்னிச்சிருப்பா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழவும், அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு மனசு இலகிறது. இங்க பாருங்க தாத்தா, எதுக்காக தாத்தா என்னோட காலெல்லாம் விழுறீங்க? நீங்க என் காலில் நீங்க எதுக்காக விழுறீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும், விஜய், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா, பாப்பா இல்லாமையும் என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சுட்டு என்னை அதாவது உங்க கூட சேர்த்துக்கோங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியவங்க எவ்வளோ எவ்வளோ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படலாம் விடக்கூடாதுங்க, அவங்க கூட இருக்குன்னு சொல்லுங்கள். இத்தனை வருஷமாக நம்ம பிரிஞ்சிருந்தது ரொம்ப பெரிய பாவம் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அதனால் நம்ம குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உன்னோட மனசு மாதிரி யாருக்குமே வராதுன்னு எனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் இவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே, இவங்க அவ்வளோ கல்லு மனசா இதை எல்லாத்தையும் பண்ணது என்னோட சித்தப்பாவை தான் இருக்கும். இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் இனிமேல் என்னோட கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ராதா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், இத்தனை வருஷமா பாப்பாவையும் உன்னையும் பத்திரமா பார்த்துக்கிட்டது என்னோட புருஷன் தானே, அப்படி இருக்கும்போது என்னோட புருஷனை பார்த்து எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாருங்க சித்தி, நான் அதாவது உங்களை என்ன பார்த்துக்க சொன்ன
சொன்னேன்னா, இல்ல நான் காவேரி கூட இருந்திருந்தா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு குடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசவும், காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க பழச பத்தி எதுவுமே பேசக்கூடாதுங்க. இதுமே நம்ம எப்படி வாழப் போறோம், எவ்வளோ சந்தோஷமா இருக்க போறோம்னு மட்டும் பாருங்க. இங்க பாருடா குட்டி பாப்பா, நீ, அப்பா, நானு, தாத்தா, பாட்டின்னு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சரியா? அப்படின்னு சொல்லிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது இந்த சந்தோஷம் காவேரிக்கு இந்த சந்தோஷம் நிலைக்குமா நிலைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.